வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாறு போகிற வழியில் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் வழியாக மூணாறு போகிறீங்க அப்படின்னா இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம ஜாலியாக குளிக்கவும் முடியும். அதாவது இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். மூணாறுலேருந்து வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம வரணும். அதே மாதிரி மறையூர்லேருந்து வரோம் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டினோடனே இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துடும். இப்போ நம்ம கேரளா உள்ளே வரணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம 2 டோஸ் வேக்சின் வந்து போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கையில் இருந்தால் நம்ம கேரளா உள்ளே வந்து நம்ம டூர் சுற்றி பார்க்க முடியும். இது கேரளா மட்டும் இல்லை, பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேக்சின் 2 வேக்சின் போட்டிருந்தால் நம்ம போகலாம். அதனால் வந்து இது வரையும் யாரும் வேக்சின் போடலை அப்படின்னாலும் தயவு செஞ்சு போட்டுருங்க. அந்த மறையூரில் இருந்து நம்ம வரும்போது சந்தன காடாகவே இருக்கும், 2 பக்கமும் சந்தன மரங்கள் தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் தான் போய் நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டோம். அந்த இடத்துல டீ சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, உண்மையாலுமே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது தவிர அங்கேயே வந்து ஒரு சில கேக் ஐட்டம்லாம் இருந்தது. இது தவிர மூணாரில் விளையக்கூடிய அந்த டீ தூள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ தூள்லாம் வந்து இருக்கும். அதாவது பொதுவாக வந்து நம்ம ஒன்று டீ குடிப்போம், இல்லைனா காஃபி குடிப்போம். இப்போ வந்து க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாகிட்டுருக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டீலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டியில் டீ தூள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது தவிர க்ரீன் டீ, ஒயிட் டீ, அதாவது பிளாக் டீ கேள்விப்பட்டிருப்போம், ஒயிட் டீ எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து வரும். நம்ம வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கும் அந்த செக் போஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இடத்தெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வருவீங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இந்த கேப்பில் ஒரு 3 இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இந்த இடத்துக்கு ஏன் வர சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஜாலியாக வந்து குளித்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு 50 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துடலாம். அதாவது இது வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 100 மீட்டர் மேலே ஸ்டெப் ஏறி போனோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துடும். வாட்டர் ஃபால்ஸு கிட்ட போய் நின்று நான் பார்க்குறேன். உண்மையாலுமே எவ்வளோ டைம் மூணாறு இந்த வழியில் போயிருக்கேன், இவ்வளோ நாள் ஏன் இதை வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த சீனரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, நிறைய கல்லுக்கெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போனோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுது இல்லையா, அந்த இடத்துல போய் குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அலௌடு இல்லை. ஆனால் ஒரு கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கு இந்த பக்கமே நம்ம வந்து குளிச்சிக்கலாம்.
ஸோ அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கழுத்தளவுக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல குளிச்சிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரலையும் நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு ஸோ இங்கேருந்து போக முடியும். என்னென்னா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியில் நம்ம குளிக்க முடியாது, தண்ணி ஆற்றுல போயிட்டுருக்கோம், அந்த இடத்துல தான் வந்து நம்ம குளிக்க முடியும். இந்த ரூட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி டாய்லெட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ் மாற்றுற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்கே இருக்குது. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. லேடிஸுங்க குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல குளிச்சுட்டு இங்கே உள்ளே போய் அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம், நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் இந்த இடத்துல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மூணார் போகும்போது நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து போங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும். ஆனால் உங்கள் பேர்னு? என் பேர் இயேசு. இயேசு. அண்ணன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இயேசு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எந்த ஊர் சொன்னீங்க? திண்டிவனம். ஸோ நம்ம ஏரியா தான் திண்டிவனம். இந்த ஹோட்டலில் பொறுத்தவரையிலையும் என்னெல்லாம் கிடைக்கும் இங்கே வந்தோம்னா? இந்த ஹோட்டலில் வந்து எங்களுக்கு காடை முட்டை ஸ்பெஷலுங்க. காடை முட்டை காடை முட்டை ஸ்பெஷல். காடை பொரிச்சு கொடுப்போம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கேரளாவில் இருந்த ஒரு மீன், காலையில் எங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுப்போம். பின்ன நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் நல்ல சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம். பின்ன குளிரில் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா சுட சுட ஸ்வீட் கார்ன் இருக்குது. நம்மகிட்ட பைனாப்பிள், டீ, காஃபி இந்த ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். எங்களோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டை ஃப்ரை. காடை முட்டை ஃப்ரை பண்ணி கொடுப்போம். ஆமாம், ஃப்ரை பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு ஒரு குழியில் போட்டுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா சுட சுட ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று கூட நம்ம சாப்பிடலாம். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மூணார் வந்து கிளம்புங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து சாப்பாடு எல்லாமே கிடைக்கும், ஃப்ரைட் ரைஸ் அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை, ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.